அண்ணா சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூடாமணி பிள்ளைங்களை எல்லாம் பார்க்கலான்னு ஆசாசியா வீட்டுக்கு போறாங்க. ரத்னா வீரா இவங்க எல்லாருமே சூடாமணிங்கிற பேரை கேட்கவே விரும்பல. சூடாமணி செத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சூடாமணி மனசு அப்படியே சுக்கு நேரம் நொறுங்கிடுது. திரும்பவும் நம்ம எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கே போயிடலான்ட்டு சூடாமணி ஜெயிலுக்கு போகலான்னு போறாங்க. போகும்போது நல்லா மயக்கம் தட்டி கலப்புல கீழே விழுந்துடுறாங்க. சண்முகம் பரணி தேடிக்கிட்டு வராங்க. அங்கங்க விசாரிச்சுக்கிட்டு வராங்க. பேர் சொல்லி கேட்கலாமாங்கிறாங்க. வேண்டல, பேர் சொல்லி கேட்டா ஊருக்கே தெரிஞ்சிடும். அதனால நம்மளே தேடி பார்க்கலாம் வா அப்படின்னு சண்முகமும் பரணியும் தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த வழியா வைகுண்டம் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் நின்று பேசிட்டு வராங்க. அப்போ பேசிட்டு இருக்கும்போது பணம் காத்துல பறந்து வந்துட்டு இருக்குது. என்னடா இது பணமா வருது அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு இந்த பக்கமா வந்து பார்க்குறாங்க. அவங்க ஒரு அம்மா மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு யார் மணி யாருன்னு கேட்குறாங்க. சூடாமணி மயக்கத்தில் கிடக்குறாங்க. சரி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து தெளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் இருந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு வராங்க. தண்ணி எடுத்துட்டு வரும்போது சைக்கிள் தொப்புன்னு கீழே விழுந்துருது. முக்காடு போட்டிருக்காங்க சூடாமணி. அந்த முக்காட்டு எடுத்து பார்க்குறாங்க. சூடாமணின்னு தெரிஞ்சதும் பதறி போயிடுறாங்க வைகுண்டம். அதான் சூடாமணி எழுந்திரின்னு தண்ணியை தொளிச்சு எழுப்பி தன் மடியில் படுக்க வைக்கிறாங்க. சூடாமணி எழுந்திரியாத்தாங்கிறாங்க. மாமா வந்துட்டீங்களா? இங்கேயே அனாதையா போயிடணும்னு நினைச்சேன்னு சொல்லி அழுகுறாங்க சூடாமணி. சண்முகம் வர்ணியும் அந்த பக்கமா தேடிட்டு வராங்க. சைக்கிளை பார்த்ததும் ஓடி வந்து ஐயோ இது அப்பாவோட சைக்கிள் வச்சேங்கிறாங்க. ஒருவேளை கீழே கீது விழுந்துட்டாரா? யாராவது எடுத்துட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்திட்டாங்களா? ஒன்றும் புரியலையே அப்படின்னு சுத்தியும் புத்தியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சூடாமணி மரத்தடியில ஓரமா உட்காந்துருக்காங்க. ரத்னா வீரா பேசுனதை நினைச்சு பாக்குறாங்க. எங்களுக்கு அம்மானு யாரும் கிடையாதுங்க. சூடாமணியோட ஓடி போன மகன்னு சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளவு அவமானம் எவ்வளவு அசிங்கம். ஊருக்குள்ள எங்களால தலை காட்ட முடியல அப்படின்னு வீராவும் ரத்னாவும் சொல்றாங்க. இதுக்கு எங்க அம்மா இருக்கிறது ஒண்ணுதான், செத்ததுக்கு சமந்தான்னு சொல்லிடுறாங்க ரத்னா. இதை கேட்ட சூடாமணி மன வருத்தத்தோடு உட்காந்துருக்காங்க. வைகுண்டம் டீ வாங்கிட்டு ஓடி வந்து இந்த கிறக்கத்துல மயங்கி போய் விழுந்துட்டேன், இந்த டீயை குடிங்கிறாங்க. வேண்டாங்கிறாங்க சூடாமணி. மாமன் சொல்றதுனால வாங்கிக்கோ குடின்னு சொல்றாங்க. மறுபடியும் வாங்கி குடிக்கிறாங்க சூடாமணி. 20 வருஷத்துக்கு அப்புறமா உங்க கையால டீ வாங்கி குடிக்கிறேன். நான் இந்த நரகத்தை விட்டு வந்து நம்ம பிள்ளைங்க புருஷனோட இந்த குடும்பத்துல சந்தோஷமா வாழலான்னு நினைச்சு வந்தேன். எல்லாம் பொய்யா போச்சே மாமான்னு சூடாமணி அழுகுறாங்க. சூடாமணி நம்ம பெத்த பிள்ளைங்க நம்மளை வெறுத்து ஒதுக்குவாங்களா? அப்படியெல்லாம் இருக்காதுங்கிறாங்க வைகுண்டம். இல்லையே நான் பெத்த பிள்ளைகளே என்ன அவசாரியத்தான் நினைக்கிறாங்க. ஊரே என்னை அவசாரின்னு நினைக்கிற மாதிரி சவுந்தரபாண்டி எனக்கு பட்டம் கட்டி விட்டுட்டானே. என் பிள்ளைங்களுக்கு கூட புரிய வச்சிடலாம், ஊருக்கு புரிய வைக்க முடியுமா மாமா? நான் இருந்தா கேவலம் அவமானம் தானேங்கிறாங்க. ஐயோ சூடாமணி அப்படியெல்லாம் நினைக்காத, நான் இருக்கேன். இதான் நம்ம பெத்த பையன் சண்முகம் இருக்கான். நாங்கெல்லாம் அப்படி விட்டுருவோமா? நீ வீட்டுக்கு வாங்குறாங்க. நான் வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு தான் அவமானம். நான் வந்த இடத்துல இருந்து திரும்ப நான் ஜெயிலுக்கே போயிடுறேன், என்னை விட்டுருங்கிறாங்க. அதான் நீ தான் பெத்தவன்னு தெரிஞ்சிருந்தா பிள்ளைங்க அப்படி பேசிருக்க மாட்டாங்க. பிள்ளைங்க பேசுறாங்களேன்னு நீ சந்தேகப்படாத. இல்ல மாமா, அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தான் அவங்களுக்கு நிம்மதி. என் பிள்ளைங்களை கண்குளிர மனசார பார்த்துட்டு நான் வாழ்ந்த வீட்டை அனுபவிச்ச வீட்டையும் பார்த்துட்டேன். என்ன அவங்க வளர்ற வயசுல இருந்து கண்ணார பார்க்கல, அவ்வளவுதான். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நான் திரும்பவும் ஜெயிலுக்கே போறேங்கிறாங்க. சண்முகமும் பரணியும் அங்க வந்துடுறாங்க. அத்தை நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்னு வந்து பரணி கேட்கறாங்க. அம்மா நீ வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன்லங்கிறாங்க சண்முகம். சரி அம்மா வா வீட்டுக்கு போலான்னு சண்முகம் கூப்பிடுறாங்க. அதை மட்டும் சொல்லாத சாமிங்கிறாங்க. ஏமா என்ன எப்படி சொல்றேன்னு கேட்கறாங்க. ஆமாப்பா என் பிள்ளைங்க என்ன ஓடி போனவளாவே நினைச்சிட்டு போ. அத்தை தப்பு எங்க பேர்லேருந்து தான் இருக்கு. நீங்க இருக்கிறதையே நாங்க பிள்ளைகிட்ட சொல்லாம வச்சிருக்கோம். ஆமாம்மா நீ சத்தியம் பண்ணி கேட்டதுனால தான் நாங்க யாருக்கிட்டையும் இது வரைக்கும் சொல்லாம இருக்கோங்கிறாங்க சண்முகம். பேர்ல இருக்கிற கலங்கத்தை எல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம்னு இருக்கிறேங்கிறாங்க சண்முகம். அம்மா நீ மட்டும் சரின்னு சொல்லு, அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து உன் காலில் வந்து மன்னிப்பு கேட்க சொல்றேங்கிறாங்க சண்முகம். அச்சோ அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அவங்க எதுக்கு என் காலில் விழணும்? அதெல்லாம் வேண்டாம்ப்பா. அத்தை நீங்க அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க, அதே மாதிரி இப்ப சண்முகம் பிரசிடண்டா இருக்கா, நான் தர்மகர்த்தாவா இருக்கேன், பாண்டியம்மாவையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சத்தை அப்படிங்கிறாங்க பரணி. ஆமா இருந்தாலும் உங்கப்ப சுதந்திரமா தானே வெளியே சுத்துறான்னு கேட்குறாங்க சூடாமணி. அவன் எனக்கு கட்டி விட்டு அவதாரி பட்டம் கூட இன்னும் காலில் பாம்பா சுத்திக்கிட்டு தானே இருக்குதுங்கிறாங்க சூடாமணி. நாங்களும் மெதுவா ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வரோம்ல, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, சீக்கிரமா சவுந்தரபாண்டியோட முகத்திரியை நாங்க கிழிச்சு அவனை ஜெயிலுக்கு அனுப்புறோங்கிறாங்க பரணி. ஊருக்கு முன்னாடி அந்த ஆளோட முகத்திரியை கிழிச்சு அசிங்கப்படுத்தி சீக்கிரமா அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுப்போம், எங்களை நம்புமாங்கிறாங்க சண்முகம். சரிப்பா சண்முகம், இதெல்லாம் அம்பட்டு நடக்கிற வரைக்கும் நான் ஜெயிலே இருந்துக்கிறேன்னு சொல்றாங்க சூடாமணி. ஆஹா இது சரிப்பட்டு வராது சண்முகம், நீ அவளை முதல்ல இங்க போனை போட்டு வர சொல்லுங்கிறாங்க வைகுண்டம். அம்மா நீ வரலினா நாங்களும் உங்க கூடவே ஜெயிலுக்கு வந்துடுறோங்கிறாங்க சண்முகம். அதுக்கப்புறம் சூடாமணியோட மனசு மாறுது. சரி சாமி நீ கூப்பிடுறதுனால வர, ஊருக்கு முன்னாடி என் பேர்ல களங்கம் இல்லைன்னு நீ நிரூபிக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்க கிட்ட நான் தான் அவங்க அம்மான்னு நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க. நீ மட்டும் இல்லை 3 பேருமே எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கிறாங்க. பரணி வைகுண்டம் சண்முகம் 3 பேருமே சத்தியம் பண்ணி சூடாமணியை சரின்னு கூட்டிட்டு போறாங்க. சூடாமணியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அம்மா உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாங்க சண்முகமும் பரணியும். நான் 20 வருஷமா விட்டுட்டு போன மூச்சு காத்து இன்னும் இங்க இருக்குமான்னு கேட்குறாங்க. அந்த மூச்சு காத்துல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க சண்முகம். சூடாமணி அந்த சீதையாவது 16 வருஷம் வனவாசம் போனா, நீ 20 வருஷம் போனதா நான் நினைச்சுக்கிறேன் உள்ளவான்னு கூப்பிடுறாங்க வைகுண்டம். இப்பதான் நம்ம நினைச்சதெல்லாம் ஒவ்வொன்றா நடந்துட்டு இருக்குது, எல்லாமே முடிஞ்சு போச்சத்தை, இனிமே சந்தோஷமா வீட்டுக்குள்ள உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க பரணி. பரணி முடிஞ்சதெல்லாம் எதுவுமே முடியல, நான் ஒண்ணு நிரந்தரமா வாழ்றதுக்கு வரலையே, நான் பரவாயில் முடிஞ்சதும் நான் போய்த்தானே ஆகணுங்கிறாங்க சூடாமணி. சூடாமணி 20 வருஷமா ஜெயில இருந்துட்டு வந்துட்டு அது பத்தாதா, யார் வந்து கூப்பிட்டாலும் நான் அனுப்ப மாட்டேங்கிறாங்க, அது எப்படி மாமா? அவங்க பரவாயில் முடிஞ்சதும் என்னை வந்து தூக்கிட்டு போயிட மாட்டாங்களான்னு கேட்குறாங்க சூடாமணி. சட்டம் 1000 சொல்லும், நாங்களும் ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க கூடிய சீக்கிரம் நிரந்தரமா வெளியே வர நாள் ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்துல தான் இருக்குங்கிறாங்க
பரணி, நீ இந்த வீட்டு மகாராணி, உன் மேல இருக்கிற கலங்கத்தை எல்லாம் தொடச்சு நிரந்தரமா நீ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நான் செய்வேம்மா, உள்ள பான்னு கூப்பிடுறாங்க சண்முகம். சூடாமணி வீட்டுக்குள்ள போனதுமே தீப ஆராதனை கட்டிட்டு இருக்கிறாங்க. சண்முகம் பரணி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்பதான் ரத்னா வீராக்கனி 3 பேரும் வர்றாங்க. என்ன அங்கிருந்து பாக்குறீங்க, வா வந்து அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கிறாங்க. நாங்க அவங்க காலில் எல்லாம் விழமாட்டோம்னு சொல்லி நிக்கிறாங்க. வேண்டாம் விடுப்பா, நானே போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி அந்த தீபாராதனை எடுத்துட்டு போறாங்க. இந்தம்மா திண்ணீரும் குங்குமம் எடுத்துக்காங்கன்னு சூடாமணி காட்டுறாங்க. எதுவும் பேசாம அப்படி வெற்றுப்பா திரும்பிக்கிறாங்க ரத்னா வீராக்கனி. என்னல வர வர உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொழுப்பு கூடி போச்சா? சாமி காட்டின தீபாராதனை எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கொழுப்பான்னு கேட்குறாங்க சண்முகம். முதல்ல இவங்க யாரு, இவங்களுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறாங்க ரத்னா. சண்முகம் என்ன பதில் சொல்றதுன்னு சொல்ல தெரியாம நிற்கிறாங்க. சூடாமணி இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நாளைய எபிசோட்ல பார்க்கலாம்.